ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருந்த சுற்றுலா பிளேசஸ்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தஞ்சைன்னு சொல்லிட்டாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது விவசாயமும் அங்கே இருக்கிற பசுமையும் தாங்க. தஞ்சாவூர்னாலே தலையாட்டி பொம்மை தாங்க ஃபேமஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் தஞ்சை பெரிய கோவில் தான் எல்லாரோட மனசுக்குமே ஞாபகம் வர்றது. முன்னொரு காலத்துலேயும் எவ்வளோ தமிழ் மீது பற்று இருந்தாங்கன்னா இந்த கோவிலை அவ்வளோ சிறப்பாக கட்டியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். இந்த கோவில் மொத்த தமிழ் எழுத்துக்களை கொண்டு அடிகளும் சரி, அதனோட உயரமும் சரி, அகலமும் சரி, எல்லாமே அதனுடைய தமிழ் எழுத்துக்களை கொண்டு தமிழ் மீது அதீத பற்று கொண்டு இருந்ததுனால அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கங்க. இன்னும் வரைக்கும் அந்த கோவிலில் கொஞ்சம் கூட ஒரு சாய்வோ அந்த மாதிரி எதுவுமே ஏற்பட்டது இல்லைதுங்க. ரொம்பவே பழமையான ஒரு கோயிலுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில். இந்த கோயில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோயில் சொல்கிறாங்க. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. ஒரு இந்து கோவிலுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சுவாமிமலை முருகன் கோவில். முருகனுடைய 4ஆம் படை வீடான சுவாமிமலை முருகன் கோவில் கும்பகோணம் மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்குது. ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை சொல்லி கொடுத்த ஒரு இடங்க. அதுக்கப்புறம் பாபநாசம் ராமலிங்கேஸ்வரர் கோவில். இது பாபநாசங்கிறது அந்த சைடு தென்காசி சைடு உள்ளது. ஆனால் இங்கிட்ட ஒரு கோவில் ஒன்று இருக்குங்க, சிவன் கோவில். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது திருக்கருகாவூர் கற்பகாம்பிகை திருக்கோவில். இது ஒரு அம்மன் கோவில் தாங்க. ரொம்பவே அந்த ஏரியாக்களில் பழமை வாய்ந்த கோவில். குழந்தை இல்லாதவங்களாம் இங்கே போய் வேண்டிக்கிறது வழக்கங்க. அடுத்தது புன்னைநல்லூர் மாரியம்மன் திருக்கோயில். இந்த கோவிலில் அதிகமாக எல்லோரும் கேள்விப்பட்டிருக்க சான்சஸ் இருக்குது. நிறைய பாட்டில் கூட வந்திருக்குதுங்க. அந்த கோயில் இங்கே தாங்க இருக்குது. ரொம்பவே தென்னிந்தியாங்கள்லேயே அதிக கட்டிடக்கலைகளில் ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலுங்க. அடுத்தது நம்ம என்னடா இந்துக்கே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு ஸ்வாட்ஸ் தேவாலயம் அப்படிங்கிற ஒரு தேவாலயம் இங்கே அமைஞ்சிருக்குதுங்க. இதையும் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் ராஜராஜ மணிமண்டபம். ராஜராஜ சோழனுடைய மணிமண்டபம் இங்கே அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது நான் சிட்டிக்கு நடுவில் இங்கே இருக்குது. இந்த இது சுற்றி ரொம்பவே இயற்கை வாய்ந்ததாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது தஞ்சாவூர் அரண்மனை. தஞ்சையினுடைய அரண்மனை தாங்க. இது பெரிய கோட்டை மற்றும் சின்ன கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டுட்டு வந்துட்டுருக்காங்கங்க. இது ரொம்பவே பழமையான ஒன்றுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மனோரா கோபுரம். தஞ்சாவூர்லேருந்து 65 கிலோமீட்டர் தூரத்தில் மனோரா கோபுரம் அமைஞ்சிருக்குதுங்க. இது மராத்திய மன்னர் 2ஆம் சரபூஜியா அப்படிங்கிறத கட்டியிருக்காங்கங்க. அடுத்தது கல்லணை. அதாவது கரிகால சோழன் மன்னனால் கட்டப்பட்ட கல்லணை தாங்க இங்கே அமைஞ்சிருக்குது. தற்போது இங்கே அணைகளில் கல்லணையே மிக பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. இந்த மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் தஞ்சை பெரிய கோயில் ஒரு உலக புகழ்பெற்ற ஒன்றா போற்றப்பட வேண்டியது. ஆனால் உலக புகழ்பெற்ற ஒன்று போற்றப்படலைனாலும் உலக புகழ்பெற்ற ஒன்றை வைக்காததுனால தவறப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சை பெரிய கோயிலை சொல்லலாங்க. This video sponsored by Buymode. The Buymode e-shopping application is one of the online shopping app. இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை போய் டச் பண்ணி பாருங்கள். அந்த ஆப்பில் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டு கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் போய் செக் பண்ணி